2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் மக்கள் எப்படி எங்கே வாழணும், எந்த பகுதியில் வாழணும், சமவெளிகளில் வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு மலை பிரதேசங்களில் போய் வாழ்ந்தீங்கன்னா அது அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது ரொம்ப கடினம். எப்படின்னாக்கா, ஒரு மலை பிரதேசத்தில் சமவெளிகள் கிடையாது. சமவெளி இருந்தால் தான் நீங்கள் விளையாட முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னால பள்ளம் வரும், பெரிய பள்ளத்தாக்கு வரும். எல்லாத்துக்கும் சிலருக்கு சில இடங்களில் சமவெளி கிடைக்கும், சமவெளி மாதிரி ஒரு இடம் கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அங்கே வாழ்கிறது கஷ்டம். நம்ம பழகிறதுக்கு எளிதாக இருக்கணும். அங்கே வாழ்கிறது கஷ்டம். ஒரு விளையாட்டு மைதானம் இருக்க முடியாது, ஓடி ஆடி விளையாட முடியாது. அதற்கு எல்லாத்துக்கும் சிலருக்கு தான் அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது மேடான நல்ல இடம் சமவெளியாக கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. அப்புறம் மரங்களை வளர்த்து அப்புறம் அதில் தண்ணி அதை உணவுகளை உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிரமம். ஒரு மலை பகுதிகளில் வாழ்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அதனால் நீங்கள் வாழ்கிற இடத்த ஒரு சமவெளியாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் கேரளாங்கிறது அது ஒரு மலை தான். ஆனால் அங்கேயும் சமவெளிகள்லாம் இருக்குது. அங்கே நிறைய சமவெளிகளில் தான் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் பெரிய மலை ஏற்ற இறக்கங்கள், ஒரு கொடைக்கானல் மாதிரி, ஊட்டி மாதிரி கேரளா கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வாழ்கிற இடத்த சமவெளிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டால் அது மகிழ்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நம்ம வெறும் விளையாடணும், அப்புறம் உணவை உற்பத்தி செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கு, அப்புறம் அந்த பழங்களை அறுவடை செய்வதற்கு, உணவுகளை அறுவடை செய்வதற்கு, இதெல்லாம் ஒரு சமவெளியாக இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு இரவு நேரத்தில் கூட நீங்கள் ஒரு இடத்துலேருந்து போகிறீங்க, தவறி ஒரு பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. ஒரு அதால பள்ளமாக இருக்கும், டக்குன்னு ஒரு பள்ளம் போயிட்டு ஒரு அதால பள்ளமாக இருக்கும். மழை நேரத்தில் பாறைகள் உருண்டு வரும், நிலச்சரிவு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மலைகளில் இருக்குது. மலைகளில் அப்புறம் பாம்பு இதெல்லாம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். மலைகளில் குரங்குகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். பிற உயிரினங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். ஒரு சமவெளியில் ஒரு சிறுத்தையோ குரங்கோ வந்துருச்சுன்னா நம்ம அதை விரட்டலாம், ஈஸியாக விரட்டலாம். அங்கே போய் பிடிங்க, அங்கே வளைச்சி பிடிங்க, விரட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் ஒரு மலையில் நீங்கள் ஒரு குரங்கோ அல்லது ஒரு காட்டெருமையோ அல்லது புலியோ சிறுத்தையோ வந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களால் பாதுகாக்கவே முடியாது. உங்களை நீங்கள் அதுக்கிட்டேருந்து பாதுகாக்க முடியாது. அது ஈஸியாக தப்பிச்சு போயிடும். எக்காரணம் கொண்டும் ஒரு மலையில் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் பிற உயிரினங்களிடம் உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். மலை என்பது வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதி. அதனால் அதை தேர்ந்தெடுக்காமல் சமவெளிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். சமவெளியில் தேர்ந்தெடுத்தால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மலைகளில் அது கொஞ்சம் தான் ரொம்ப ஆபத்தான இடம் மலைகள். ஆனால் மலைகள் மிகப்பெரிய பரப்பளவு இருக்குது, மிகப்பெரிய பரப்பளவு. அந்த பரப்பளவை எப்படி விட்டுட்டு நான் வர்றது அப்படின்னு கூட யோசிப்போம். அதனால் மக்கள் எல்லா விதமாக தான் எப்படி வேணாலும் யோசிப்பாங்க. இப்படி தான் இருப்பாங்க, சமவெளிகளை நோக்கி தான் வருவாங்க. மலைகளிலே வாழ்ந்து பழகினவங்களுக்கு மலை சொர்க்கமாக இருக்கும். சமவெளிகளில் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு மலையில் வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம்ப்பா, 2 நாளைக்கு வேடிக்கை பார்க்கலாம், அப்புறம் வந்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மலைப்பகுதி. ஆக இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு இந்த மலர் சாகுபடி ஒரு காரணம். ஏன்னா உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த இடத்துல அந்த தேவையை நம்முடைய கவனத்தை மலர்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். உழைப்பை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், வீணாக்கிட்டு இருக்கோம். உழைப்பு, நேரம், பணம், தண்ணீர், மிக முக்கியமாக தண்ணீர், அதெல்லாம் வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு இந்த மலர் சாகுபடி ஒரு காரணமாக இருக்கும். ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் உற்பத்தி குறைவுக்கு இந்த மலர் சாகுபடி மிக முக்கிய காரணம். அதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, நல்ல உணவுகள் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது, அதன் மூலமாக நோய்கள் ஏற்படுது. அப்போ நோய்கள் ஏற்படுவதற்கு இந்த மலர் சாகுபடி, மலர்கள் உற்பத்தி செய்கிறாங்களா, அது ஒரு மிக முக்கிய காரணம் நோய்கள் ஏற்படுவதற்கு. இங்கெல்லாம் பூ கட்டுற வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க, மலர்களை உற்பத்தி செஞ்சு பயங்கரமாக பிஸியாக பார்த்துட்ருப்பாங்க இந்த வேலையை. அது எல்லாமே நோய்களுக்கான வேலை. நோய்களை உருவாக்குறதுக்கு இவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தாலே தெரியும், நோய்களை உருவாக்குறதுக்கு இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரியும் வேலை பார்க்கலாம், மக்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையிலேருந்து தான் இந்த மாதிரியான சிந்தனைலாம் வரும். மூட நம்பிக்கை அதுதான்.
மூட நம்பிக்கை வந்து அவ்வளோ மோசமானது. அதனால் வந்து நீங்கள் யாரும் கடையில் காசு கொடுத்து பூ வாங்காதீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னா. உங்கள் தோட்டத்தில் வந்து பணம் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மலர்களை சாகுபடி செய்யாதீங்க. மலர்களை வந்து உற்பத்தி செய்கிற அந்த தொழில், பிச்சிப்பூ, முல்லைப்பூ, அதெல்லாம் வந்து வீட்டில் உங்கள் தோட்டத்தில் எல்லாம் வந்து விளைய வைக்காதீங்க. உணவுகளை மட்டும் உற்பத்தி செய்யுங்கள். இந்த மாதிரி மலர் சாகுபடிக்கு உங்ககிட்ட நீங்கள் அனுமதிக்காதீங்க. கடைகளில் போயிட்டு காசு கொடுத்து பூக்களை வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையான பூக்களை வந்து உங்கள் வீட்டிலே வளர்த்துக்கோங்க. முல்லைப்பூவோ மல்லிகைப்பூவோ உங்கள் வீட்டிலே வளர்த்துக்கோங்க. ரோஜாப்பூ உங்களுக்கு தேவையான பூ அதுவே போதும்னு நினச்சிக்கோங்க. காசு கொடுத்து என்றைக்குமே வாங்காதீங்க. அதை விட மிகப்பெரிய மோசமான செயல் அது வந்து மதுபானத்தை வாங்குவது போல தான். மதுபானம் எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடோ அதே மாதிரி தான் இந்த மலர்கள் சாகுபடி இருக்குல்ல, அதை வியாபாரமாக பண்ணுறது பாருங்கள். அது போய் நீங்கள் கடையில் போய் வாங்கி 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிறது, இது வந்து ஒரு மோசமான ஒரு மக்கள் விரோத செயல். இது நோய்களுக்குத்தான் இது வழிவகுக்கும். இதன் விளைவு என்பது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதன் மூலம் நோய்கள். அதனால் மலர்கள் சாகுபடி பண்ணுகிற லட்சக்கணக்கான ஏக்கரில் நீங்கள் வந்து உணவை உற்பத்தி செய்யுங்கள். மக்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக கொடுங்க. அப்படி உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிவிடுங்க. யாருக்கும் உள்நாட்டுக்கெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஏற்றுமதி பண்ண உடனே வந்து இங்கே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண வேண்டியது, அப்புறம் அதை வெளிநாட்டுக்கு விற்றுற வேண்டியது. அப்போ இங்கே உள்ள மக்கள்லாம் அந்த தேவைகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து ஏற்றுமதிக்கு இந்த மாதிரி நம்ம தடைகள், நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சரி, இவ்வளோ மலர்கள் சாகுபடி இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் எல்லோரும் உணவு தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சட்டம் போட்டு உணவை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணிட்டா அப்புறம் அதுக்கு நீங்கள் மலர்கள் சாகுபடியே பண்ணிட்டு போகலாமே, எதுக்கு அதை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்றுமதிக்கெல்லாம் கூட நம்ம கட்டுப்பாடு வச்சு முதல் தேவையை வந்து நாம் உற்பத்தி பண்ணுகிற உணவுகளில் முதல் தேவை நமக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கு, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் நமக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் கூட ஊட்டச்சத்து பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் வந்து நாம் வந்து மலர்கள் சாகுபடி பண்ணுறதை நிறுத்திட்டு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உற்பத்தி செய்தால் மட்டும் போதாது, அதை நம்முடைய மக்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த பலனை. அதுதான் அங்கே முக்கியம். அது